கூட்டணி இல்லாம தனியா வர்றது ஒரு ஓவர் கான்ஃபிடண்டா தெரியலையா சார்? இல்லைங்க, நான் கேட்குறேன். சும்மாவே பண்ணுவானுங்க திமுக ஆட்கள். பட்டு ஒன்று உறுதி, மற்றவங்களுக்கெல்லாம் கீழே போகுது, விஜய்க்கு மட்டும் மேலே ஏறுதுன்னு சொன்னா அது மறுக்க முடியாத உண்மை. நம்ம தான் கண்ணாலி பார்க்குறோமே. என்டிஏ கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வருவார்கள், 5 லட்சம் பேர் வருவார்னாங்க. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? 1 லட்சம் கூட வந்தாங்களான்னு. வந்தவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த மொட்டை வெயிலில் எவனா கூட்டம் போடுவானாங்க. மடையர்கள் தான் இப்படிலாம் திட்டமிடுவார்கள். சில்லறத்தனமாக இருக்குது, சைல்டிஷாக இருக்கு. இப்போ நோட்டும் கொடுக்கணும், சீட்டும் கொடுக்கணும்னா விஜய் கிட்ட இது நடக்காது. விஜய் அட் பெஸ்ட் சீட்டு கொடுப்பாரு. விஜய் மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இவர் விட்டாங்க, அவர் போயிட்டாரு. தினகரன்லாம் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் விஜய் ஒரு தூய்மையான ஆட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. தினகரனை பக்கத்தில் வச்சு பேசின பேச்சை பேச முடியுமா விஜயால? அது அவருக்கு தெரியாதா? இஸ் நாட் எ ஃபூல். ஏன்னா இங்கே விஜய் இஸ் த பாஸ். அவர் தெளிவாக இருக்கிறாரு. இந்த மாதிரி சில்லறத்தனம், இந்த மாதிரி அந்த யூஷுவல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் தேவையில்லை. ஐ வாண்ட் டு பிளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ். அவர் கூட யாரும் போல, அவர் கூட யாரும் போலன்னா அவர் சேர்த்துக்கலையா? திஸ் டைம் பீப்புள் ஹவ் டிசைடட் ஒரு சேஞ்ச் வேணும். அந்த சேஞ்சுக்கு இன்னைக்கு விஜய் தான் சரியானார். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்துச்சு, நீங்க கூட மென்ஷன் பண்ணி சொன்னீங்க, சில தவறுகள் உயிரோடு இருக்கும் போதே அரசியல் தவறுகள். எஸ், அதுல மக்கள் நல கூட்டணியை எல்லாரும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த தவிர பண்ணாம இருந்திருந்தா விஜயகாந்த் அவர்கள் வேற மாதிரி இருந்திருப்பாங்க. இல்லைங்க, அது ஒரு காரணம்னு நான் சொல்லலை. அவங்க அதுக்கு முன்னாலே தவறுகள் நிறைய குடும்ப அரசியலை கொண்டு வந்தாருங்க. விஜயகாந்த் அவர் மேலே மரியாதை மதிப்பு இருந்தது. அப்போவும் இந்த சுத்தீஸு, இந்த பிரேமலதா இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க பேக்கில் இருந்துட்டு பார்ட்டியை, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ்லாம். ரெண்டாவது அவர் பொதுவெளியில் நான் சொல்ல விரும்பலை, அவருக்கு ஒரு தீய பழக்கம் உண்டு. கண்டிப்பாக அது ரொம்ப வெளியே கிளாரிங்காக தெரிஞ்சுதுங்க. சும்மாவே பண்ணுவானுங்க திமுக ஆட்கள். ஜெயலலிதா கிட்ட சட்டமன்றத்தில் நாக்க முடிக்கின்னு கண் சிவந்து பேசுனதெல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டாக ப்ராபகண்டா பண்ணாங்க. ரெண்டாவது வடிவேலு மாதிரி ஒரு கேவலமான ஆளை, ஜோக்கரை தூக்கின்னு போட்டு திமுக எந்த அளவுக்கு அவங்கள பண்ணாங்க. இப்போ கூட விஜயை மீடியாவை பாருங்கள், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? இவங்களுடைய சொம்புகள், அண்டாக்கள், குண்டாக்கள் எல்லாம் விட்டு ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆள், அவர் புத்தர் மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். ஒரு ஆள் சொன்னார், நான் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் விஜய்கிட்ட, அவர் 2 நிமிஷம் தான் திரும்பி என்கிட்ட பேசினாருன்னு. அதனால் இவங்க பருப்பெல்லாம் இந்த விஜய்கிட்ட வேகாதுங்க. அமைதியாக அப்படியே இருந்துட்டு. ஆமாம், அமைதியாக கடந்து போவார். கூட்டணி இல்லாமல் தனியாக வர்றது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியலையா சார்? இல்லைங்க, நான் கேட்குறேன். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு பதில் சொன்னேன். அதாவது அன்பிரிடிக்டபிள் ரிசல்ட்டு தாங்க. ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துடுவார், 200, 210, 200 அதெல்லாம் நான் அடித்து விட விரும்பலை. ஆனால் அவர் தான் முதல் அரசியல் கட்சியாக இருப்பார். ஃபஸ்ட்டுனா த லார்ஜஸ்ட் எம்எல்ஏஸ் அவர் கையில் இருப்பாங்க. அவருக்கு 118 கிடைக்குமா? அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். கிவன் திஸ் ஃப்ளூயிட் பொலிட்டிக்கல், இப்போ காங்கிரஸ் வருமா, விசிகா இருக்குமா, இன்னும் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குங்க. எதுவுமே முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காங்கிரஸ் திமுக கிட்ட அதனுடைய மேலிட பார்வையாளர் அந்த கிரீஷ் சோடங்கர் டிசம்பர் 15க்குள்ளே எங்களுக்கு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி டிசம்பர் 1st வீக்லேயே சொல்லிட்டாங்க. இன்னி வரைக்கும் ஜனவரி 15 இல்லை, பிப்ரவரி 15 வரைக்கும் சொல்ல மாட்டாங்க திமுக. ஏன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குங்க. அதாவது உங்களெல்லாம் ஃபெயிட் அக்காம்ப்ளி மாதிரி வேறு வழியே இல்லை, எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் கணக்கு முடிச்சிருவானுங்க, இடமே இருக்காது. அந்த நேரத்தில் நான் கொடுக்குறத தான் நீ ஏற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு ரைட் அப் வந்திருக்கு, ஐ திங்க் இன் ஹிந்து ஆர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 25 சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் கிடையாது, 6 தான் கம்யூனிஸ்டுகள், மதிமுக, இடதுசாரி எல்லாத்துக்கும். நாங்கள் புதுசாக ஆளுங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கெல்லாம் ஏன் டெஸ்பரேட்டாக இருக்காங்க? இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறவங்க
நீங்கள் அவங்க சொல்லுக்கும் செயலுக்குமே வித்தியாசம் இருக்கும். Yes. ரோட்டில் போகிறவனை கூட கூப்பிட்டு வந்தால் முதல்வர் வந்து பாருங்க, அம்பக்கு என்னென்னா விஜய்கிட்ட ஒரு மேனேஜராக ஒரு ஆள் இருந்தாராம். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால். அந்த ஆளை கூப்பிட்டு வராங்க. அவன் என்னங்க பாலிட்டிக்ஸு, அவனை பக்கத்தில் மினிஸ்டரை எழுப்பிட்டு, அதாவது சி த டெஸ்பரேட். அடுத்தது விஜய்க்கு 25 வருஷத்துக்கு முன்னால் கார் ஓட்டினவன் அவனாவது வந்தால் கூட, அதாவது தே ஆர் வெரி மச் பதட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு உண்மை தெரியுது, வெளியே தெரியாமல் இருக்கலாம். அவங்க தே ஹேவ் தேர் ஓன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கார் மாப்பிள்ளை, ஐபி, அப்புறம் ப்ரைவேட் ஏஜென்சிஸ், இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் என்ன வருதுன்னா விஜய் ஏறிட்டே இருக்கார், டெய்லி ஏறுது. அவங்க ஆட்கள் சொல்கிறது உண்மையான 35 40 இப்படின்னு செங்கோட்டைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட்டு ஒன்று உறுதி, மற்றவங்களுக்கெல்லாம் கீழே போகுது, விஜய்க்கு மட்டும் மேலே ஏறுதுன்னு சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை. நம்ம தான் கண்ணாலி பார்க்குறோமே. மற்ற கட்சிகள்லாம் வந்து 1000 ரூபாய், இப்போ என்டிஏ கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வருவார்கள், 5 லட்சம் பேர் வருவார்னாங்க. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? 1 லட்சம் கூட வந்தாங்களான்னு. வந்தவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த மொட்டை வெயிலில் எவனா கூட்டம் போடுவானாங்க? மடையர்கள் தான் இப்படிலாம் திட்டமிடுவார்கள். ஈவினிங்கில் தாங்க கூட்டம் போடுவாங்க. நல்ல மொட்டை வெயிலில் கூட்டம் போட்டு, அதுவும் சாப்பிட்டுட்டு, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இவர் வந்து ஊன்னு கத்தின்னு இருப்பார். இந்த அழகில் வந்து மோடி வந்ததும் சூரியன் மறைஞ்சதுன்னு இவர் சொல்ல, முதல்வர் உடனே நீ காலையே பார்த்துட்டு இருக்கிற, மேலே திமுதுப்பார். சி தி லெவல் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸு ஒரு சீஃப் மினிஸ்டர்கள், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இன்னாள் சீஃப் மினிஸ்டர் எப்படி பேசிகிட்டு இருக்க, சில்லறத்தனமாக இருக்குது, சைல்டிஷாக இருக்குது. சி திஸ் லோ. அதே போல் நீங்கள் என்னவோ கேட்க வந்தீங்க, அதாவது கூட்டணியை பற்றி கேட்க வந்தீங்க. அதாவது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்குவாங்க ஜனங்கன்னு தெரில. இந்த 2 கட்சிகளுமே திமுக அதிமுக மட்டிடு தி வாட்டர். ரொம்ப இந்த தண்ணியை சாக்கடை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அரசியல் என்பது தண்ணீர்னா எப்படின்னா, சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, நோட்டும் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 கட்சி கேட்டுட்டு இருக்குதான், எந்த அணியிலும் சேராது, நான் பேர் சொல்ல விரும்பலை, 30 சீட்டு 300 கோடி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, முடிஞ்சா துணை முதல்வர். இவ்வளவும் ஒரு கட்சி ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்குதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சீட்டோட கதை முடியறதில்ல. இப்போ திமுக 6 சீட்டு தான், 5 சீட்டுன்னா 10 சீட்டு கொடுத்தா 10 இன்ட்டு கோடி. இவங்க எப்படி கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்றத வாங்குறோனும் தெரியும், கொடுக்குறோம். அதனால தான் முன்ன மாதிரி தொகுதி உடன்பாடு கிடையாது. இப்போ தேர்தல் முடிஞ்சவொன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறதில்ல, அப்படியே கொத்தடிமை பல்லுக்கு தூக்கிட்டு திரிவாங்க அடுத்த தேர்தல் வரை. அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் மணி. இப்போ நோட்டும் கொடுக்கணும், சீட்டும் கொடுக்கணும்னா விஜய்கிட்ட இது நடக்காது. விஜய் அட் பெஸ்ட்டு சீட்டு கொடுப்பாரு, ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை செய்வார். அவருடைய அந்த பாப்புலாரிட்டி மே ஹெல்ப் யூ. ஆனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி 200 கோடி கொடு, 300 கோடி கொடுன்னா அவர் எங்கே வச்சுருக்காரு? ஸோ அதுதான் மெயினாக கூட்டணி வரலன்றாங்கள. வைட்டமின் பாவை அவர் காட்ட மாட்டேன்றாரு. இப்போ ஒரு சின்ன விஷயந்தான், அந்த இவர் எழுதிட்டார் பாவம் பிரவீன் சக்கரவர்த்தி, என்ன போட்டாங்க. இட் இஸ் எ ஃபேக்ட். 1947 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட், காமராஜ், பக்தவச்சலம், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாரும் வாங்கந்து 4.5 லட்சம் கோடி. இன்றைக்கி இந்த 2021 ஸ்டாலின் மட்டுமே 4.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி நம்ம தான் டாப் கண்ட்ரிலேயே. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. 9.5 லட்சம் கோடி கடன் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ இதெல்லாம் என்னென்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் பை போத் த பார்ட்டிஸ் தான். இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க பயங்கரமாக. ஆனால் பாவம் போராடுறவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 20 வருஷம் ஆச்சு. இவங்க திராவிட மாடல், நாங்கள் தான் நாட்டிலேன்றாங்க. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு உறுதிமொழி வேறு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இதெல்லாம் செய்ய கேட்டால் பணம் இல்லைன்றீங்க, ஆனால் எப்படி வாரி விடுறீங்க பணத்தை? அதனால் தேர்தல் ஆதாயத்துக்காக அவர் சொன்னார் பாருங்கள், விஜய் கூட கலராக விட்டுட்ருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு. ரொம்ப மோசமான விஷயம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த லேப்டாப் கொடுக்குறது.
see that laptop giving to students வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். அது யார் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ஜெயலலிதா பீரியடில் தான் அது வந்தது. ஆமாம். அவங்க அந்த +2க்கெலாம் கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஒரு ஆள் வச்சுட்டு இருந்தான். அன்றைக்கி நான் பேசிட்டு இருக்கும்போது சார் இதான் அவங்க கொடுத்தது தான் சார் எனக்கு ரொம்ப யூஸ். இன்றைக்கி மீடியாவில் இருக்கார் அந்த ஆள், ஐடியில் இருக்கார். ஓகே, எனக்கு தெரியாது, சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி அது நின்று போச்சு. நீங்கள் உண்மையிலேயே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதெல்லாம் உண்மைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி யோசித்துருக்கணும்ல. எப்போ யோசிக்கிறீங்க? 4.25 வருஷம், இன்னும் 2 மாதம் தான் நீங்கள் ஆட்சியில் இருப்பேன். அப்புறம் வந்துட்டு இது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட போகுது, தேர்தல் நடத்தை விதிகள். அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலேஜாக ஓடிட்டுருக்கீங்க. இப்போ 20 லட்சம் லேப்டாப், 10 லட்சம் லேப்டாப், அதில் என்ன கமிஷன் வந்துருக்குதோ எனக்கு தெரியாது. இப்போ போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கல, இன்னும் 2 மாதத்தில் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போக போகிறான் பாருங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. வாட் இஸ் த பர்பஸ்? ஓட்டு போடணும். அவங்க 18 வயசுக்கு மேலே அவன் தான் இருக்கான், அவனுக்கு ஓட்டு. ஸோ மியர் ஓட்டு வேட்டை தாங்க. மோடி அரசு வந்து ஓட்சோரி பண்ணிகிட்டு இருக்குது, இவங்க ஓட்டை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்துங்க விஜய் மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை. மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டாங்க. புதுசாக இவங்கக்கிட்ட காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கும் எதுவும் இல்லை. ஸோ லெட் ஹிம் கம். அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். 5 வருஷம் கழிச்சு இல்லைன்னா தூக்கி போடலாம். உங்களை 30 வருஷம் சுமந்து இருக்கிறோம்ல, ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். ஓகே. அதனால் மக்கள் இந்த மூடுக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது என் கருத்து இல்லை. ஆனால் வரட்டங்க, புதுசாக ஒரு ஆள் வரட்டேன்னா இவன் பேரன் புள்ள எல்லாமே இப்படியே தாம்மா வரட்டும். விஜய் வரட்டுமே, அந்த தம்பி வரட்டுமே. 2வது தினகரன் விட்டுட்டாங்க, இவர் விட்டாங்க, அவர் போயிட்டார். தினகரன்லாம் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் விஜய் ஒரு தூய்மையான ஆட்சி. நல்லா யோசித்து பாருங்கள். தினகரனை பக்கத்தில் வச்சுட்டு நேற்று பேசின பேச்சை பேச முடியுமா விஜயால்? அது அவருக்கு தெரியாதா? இஸ் நாட் எ ஃபூல், கிடையாது. அதனால் செங்கோட்டையன் ஒரு ஓவர் எந்தூசியாஸ்டிக்கில் ஆளுங்கள்லாம் சேர்க்கலான்னு அவர் திமுக மென்டாலிட்டியில் இருக்கார். பட் இது டிஃப்ரெண்ட் பால் கேம். தாவேக்கால வந்துங்க புஷி ஆனந்தே வந்து ஏதாவது பண்ணணுன்னா 100 வாட்டி யோசிச்சுட்டு தான் விஜய்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவார். ஏன்னா இங்கே விஜய் இஸ் த பாஸ். அவர் தெளிவாக இருக்கிறாரு. இந்த மாதிரி சில்லறத்தனம், இந்த மாதிரி அந்த யூஷுவல் வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் தேவையில்லை. ஐ வாண்ட் டு ப்ளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால் அதை எப்படி பாசிட்டிவாக காட்டாமல் மீடியாவில் அவர் கூட யாரும் போகலன்னா அவர் சேர்த்துக்கலையா? எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க போகிறதுக்கு, கதவை தட்டிகிட்டு இருக்காங்க 2 வருஷமாக. ஸோ ஈஸ் சூசி. அவர் வந்து இந்த இப்போ பண்ணுறாரு பாருங்க, மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், அந்த எவனோ ரோட்டில் போயிட்டு இருந்தான அமமுக துணை போச்சர், காலையில் ரிசைன்மெண்ட், அவனை புருஷன் வந்து உட்கார வச்சாங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காரான் சேகர் பாபு. ஆமாம், நேற்றுலேருந்து செங்கோட்டையன் கிட்ட சேகர் பாபு ப்ளீடடுங்க, அங்கே போகாதீங்க, நம்ம எல்லாம் பார்த்துக்கலான்னு. எனக்கு ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, செவி வழி தகவல் தான். சேகர் பாபு ஃபோனில் ஸ்டாலின் வந்து செங்கோட்டையன்கிட்ட கேட்டிருக்கார், வாங்க நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ செங்கோட்டையன், வைத்தியலிங்கம் போன்ற ஆட்களை எல்லாம் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பதட்டத்தில் இருக்குது புரிஞ்சுங்க. தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட்டு. அதனால் அந்த பிரச்சாரம் 2.5 மாதத்துக்கு முன்னால் தொடங்குது. 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னவோ கலராக பேப்பர்னு விட்டுட்ருக்காங்க. பட் திஸ் டைம் பீப்புள் ஹவ் டிசைடட் ஒரு சேஞ்ச் வேணும். அந்த சேஞ்சுக்கு இன்றைக்கி விஜய் தான் சரியானார் அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்க. இதுதான் என்னுடைய ரீடிங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.